உன்னை பார்க்க இங்க வந்தேன். என்ன பார்க்க வந்து வெளியே நிக்குது. ஏன் வீட்டுல அட்மிட் ஆயிருக்குது? உனக்கு என்ன வியாதி? எனக்கு தான் ரெடிமேட் வியாதி வயிற்றுவலி ஒண்ணு இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணிட்டு நம்முடைய காதலின் ஒரு செட்டப் பண்ணலாம்னா அங்க லீவ் போட்டு இங்க வந்துட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப செலவாகுது, அதுக்கு நீ என்ன பண்ணுது? ஆகட்டுமே, இதுக்கு தான் ஈட்டிக்காரன் எத்தனையோ பேர் இருக்கான். அதுல ஒரு பெரிய பையன் என்கிட்ட மாட்டிருக்கான். எக்கச்சக்கமா வாங்கி இருக்கிறேன். என்ன ஆக போறனோ அது இருக்கட்டும். சித்ரா, இங்க நாம தனியா பேசுறதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா? ஐயோ, இது ஹாஸ்பிட்டல். அந்த ஆளு இல்ல, அந்த கம்பவுண்டர், அது என்ன காதலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப தொல்லை கொடுக்குது. பொறுக்க முடியல. இதுக்கு நீ ஏதாவது வழி பண்ணுது. அது அப்படி சொல்லும் போது எட்டி அரைஞ்சிட வேண்டியதானே? ஐயோ, அப்படி செய்தது எனக்கு வேலை போகுது, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லுது. சரி விடு, அதன் கால கையை ஒடிச்சு நான் பெட்ல போட்டுறேன். அப்படி செய்தாலும் வேலை போகுது. இதுக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்குது. சித்ரா, என்ன இது? இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இவ்வளவு நேரம் பேசி நிக்கிறேன். என்ன மாத்திரம் சொல்ல நல்லா வச்சன சார். கம்பவுண்டர் சார், நர்சம்மா உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்களே, என்ன விஷயம்? நீலகண்டா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, அந்த பொண்ணு மேல நான் உசிரையே வச்சிருக்கேன். அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் உயிர் வாழ முடியாது. என்ன பாத்தியா, சித்ரான்னு பச்சை குத்தி. ஆமா, அந்த பொண்ணை நான் லவ் பண்றத உங்ககிட்ட சொல்லிச்சுடா? அது ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அது ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணு மாதிரி. அப்படியா? அப்படியா? பொண்ணு வீட்டுக்காரன் ஆயிட்டேன். உன் காரை பிடிக்கிறதுல தப்பே இல்ல. நீலகண்டா, இந்த காலா நீலகண்டா, அந்த பொண்ணை நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும். ஒரு செட்டப் பண்ணி கூட. ஆமா, நான் உனக்காக செட்டப் பண்றதை யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? ஆமா, அதுக்கு ஒரு ஐடியா. என்ன? அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்றதுக்கு நீ செட்டப் பண்ணி வைக்க, உனக்கு ஒரு தனி இடத்தை நான் செட்டப் பண்ணி வைக்கிறேன். கண்ணா, சீக்கிரமா செய்யறேன். சாத்துக்குடி சாப்பிடுற, புளிஞ்சு ஜூஸ் சாப்பிடுறேன். கொடுக்கிறேன். இது ரொம்ப அலைகிறான். இவனை வச்சு நாம ஒரு செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். அதுதே கௌரி, வாமா வா வா வா. ஓகே. ஏன் பாப்பா படிக்க விட்டு வந்து இங்க வந்துட்ட? கண்ணே என்ன பாக்க வரேன்னு சொன்னானே, ஏன் இன்னும் வரல? வந்துருவான். கண்ணே அவங்க அப்பா மாதிரி, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். அடடே, பாத்தியா, டால் வந்து நிக்கிறான். கௌரி, நீ இங்க இருக்க? கண்ணா, நான் உன்னைத்தான் தேடிட்டு இருக்கேன். அப்படியா? இந்தா உனக்கு சாக்லேட், பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ சமத்தா இருக்கணும். நான் நாளைக்கு வர்றேன். தேங்க்யூ. என்னால தாங்க முடியலையே. என்ன பண்றது? அம்பா, நீ என்ன அப்படி பண்ணி? அம்மா வாங்கம்மா, வாங்க. சாட்சா சம்பாளே நேர பிரத்யட்சமானவாறு வந்திருக்கேன். நேக்கு இந்த டாக்டர் மருந்துல எல்லாம் நம்பிக்கை கூடிய கிடையாது. அப்புறம் அங்க வந்த ஆஸ்பத்திரிக்கு நம்பிக்கை கிடையாது. அக்கா, இந்த வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு போய் பிரசாதத்தோட வந்தாச்சா? கோவிலுக்கு போய் தெய்வத்தை பார்க்க கொஞ்ச நேரம் கூட காத்து நிக்காதவங்க தாண்டி இங்க வந்து டாக்டர் பார்க்க மணிக்கணக்கா காத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் கூட நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். எப்படியோ அத்தாங்கிட்ட தெய்வ நம்பிக்கை இல்லாட்டாலும் அதை மத்தவங்க மேல திணிக்க மாட்டாரு. அந்த விதத்தை நீ கொடுத்து வச்சதான். உன் அக்கா புருஷனை நீ தாண்டி வச்சுக்கணும். சரி சரி, உன் டியூட்டி உனக்கு, என் டியூட்டி எனக்கு. இதெல்லாம் மத்தவங்க கொடுத்துறேன். சரி நீலகண்டம், பிரசாதம். வெறும் விபூதி தானா? ஆமா. உங்கள் புளியோதரை எல்லாம் கிடையாதா? அம்மா பிரசாதம்னு சொன்னாங்களே. உனக்கு சாதம்ங்கிற வார்த்தை காதல விழுந்துடக்கூடாது. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமஸ்துதே. அம்மா, ஐயா இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சுட்டாருமா? இருக்கல, பூஜை முடிச்சுட்டு. சொன்னம்மா, அதையும் கேட்காமதான் அளவுக்கு மீறி குடிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க தாமா போய் எப்படியாவது அவரை தடுக்கணும். இதை எனக்கே பூச நினைக்கிறியா? இந்த விபூதியை பூசிக்கிறதையும் வெறும் கல்லுலையும் படத்திலையும் இருக்கிற கடவுளை எல்லாம் வணங்குறதையும் வேஸ்ட்னு நினைக்கிறவன் உன் கணவன் உனக்கு தெரியாது. தெரியுங்க, ஆனா
இன்னைக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு செக்ரட்டரி ரோசி சொன்னாங்க. அதுக்காக விசேஷமா கடவுளை கும்பிட்டு எனத்தி பூரா விபூதியை தடவி அனுப்பலாம்னு நினைக்கிறியா? இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மனுஷனுக்கு உயிரை கொடுத்த கடவுள் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உங்களை போன்ற டாக்டர் கிட்ட தாங்க கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த பிரசாதத்தை. லட்சுமி லட்சுமி, கடமையும் பொறுப்பும் டாக்டருக்கு உண்டுன்னு சொல்லு, ஒத்துக்கிற. ஆனா இந்த கடவுள் பேரையெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த நினைக்காத. கண்ணை இமைய மாத்தினா பார்வை போயிடுங்கிறதையும், கணவனை மனைவி ஏமாத்தினா வாழ்க்கை போயிடுங்கிறதையும் நல்லா உணர்ந்தவங்க நான் எங்க உங்களை ஏமாத்த போறேன்? கடவுளோட நான் கத்துக்கிட்ட தொழிலைத்தான் பெருசா மதிக்கிறேன். அந்த தொழிலை கொடுத்ததே கடவுள் தாங்க. இல்ல, என்னுடைய முயற்சி, என் திறமை. தெய்வம் நமக்கு தெரியாம கொடுக்கிற சக்திக்கு பேர் தாங்க முயற்சி, திறமை எல்லாம். லட்சுமி, உனக்கு பக்தி ரொம்ப முத்தி போச்சு. மனைவி இறந்து போனா ஒரு மனிதனுக்கு எல்லாமே போயிடும் சொல்லுவாங்க. முதல் 2 இழந்தவனா, 3வது இழந்துட்டா என்னையே நான் இழந்துடுவேன் டாக்டர், என்னையே நான் இழந்துடுவேன். மிஸ்டர் செல்வராஜ், நான் செய்த ஆபரேஷன் இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. டோன்ட் வரி. ஆபரேஷன் ரெடி டாக்டர் வசந்தி மூர்த்தி சொல்ல சொன்னாங்க. Yes, is coming. தைரியமா இருங்க மிஸ்டர் செல்வராஜ். Confidence is the basement of life. டாக்டர், பேண்டேஜ் போடுங்க. You are very lucky, Mr. செல்வராஜ். உங்க மனைவியை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன். இன்னும் உங்களுக்கு எந்த விதமா பயம் தேவையில்லை. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. எல்லா டாக்டர்களும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல என் மனைவியை நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியல. நான் ஒரு டாக்டருடைய கடமையைத்தான் செஞ்சேன். உங்களுக்காக தனியாக செய்யலையே. என்னுடைய மன திருப்திக்காக நான் சொல்றதை நீங்க கேட்டுத்தான் ஆகணும். இந்த செக்கில கையெழுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான தொகையை நீங்களே எழுதிக்கலாம். டாக்டர், நீங்க செய்த பெரிய உதவிக்கு முன்னால இது என்னுடைய மிகச்சிறிய நன்றியா இருக்கட்டும். பிளீஸ். இப்ப நான் அட்டன் பண்ண போற கேஸ் இருக்கு, அது உன்னுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் என்னுடைய கைத்திறமைக்கு நடக்க போற சேலஞ்ச். என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, இந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாலே என் மனைவிக்கு எனக்கு நடந்த சேலஞ்ச் நினைச்சேன், சிரிப்பு வந்தது. தட்ஸ் ஆல். மிஸ்டர் செல்வராஜ், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், அதுக்காக நீங்களே சொன்னாலும் அளவுக்கு மீறி எடுத்துக்க நான் தயாரா இல்ல. ஆபரேஷனுக்கு என்ன ஃபீஸ் உண்டோ அதை மட்டும் கொடுத்துட்டா போதும். டாக்டர், இப்ப ஆபரேஷன் பண்ண மீனாவுக்கு தையல் பிரிஞ்சு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. டாக்டர், வாட் ஹேப்பன்? No use. டாக்டர், என் மனைவிக்கு என்னாச்சு? அவளை காப்பாத்திட்டீங்களா? I am sorry, Mr. செல்வராஜ். இந்த கழிக்கிறதுக்கு என்ன தனிவாக்கிட்டு உன்னைய வந்துட்டு நான் எப்படி வாங்க போறேன்? வீணா நான் எப்படி வாங்க போறேன்? செல்வராஜ், கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்தாரு, அப்ப அவரை கவனிச்சுங்க. டாக்டர், அதிகமா குடிச்சிட்டு வந்து ஆபரேஷன் செய்ததுனாலதான் அந்த பொண்ணு இறந்திருக்க கூடாது. டாக்டர் குடிச்சிட்டு ஆபரேஷன் செஞ்சாரா? அவரை நான் சும்மா போறதில்ல. ஐயோ டாக்டர், நாம பேசிக்கிட்டது அவர் காதுல விழுந்துருச்சு போல் இருக்கு. அப்படியா? மிஸ்டர் செல்வராஜ், செல்வராஜ், இவரு பெரிய டாக்டர், ஃபாரின் ரிட்டர்னர்.
நோயாளிகளின் உயிரை காப்பாத்ததான் கடவுள் டாக்டரை தன்னுடைய பிரதிநிதியா படைச்சான். இப்படி உங்க மாதிரி குடிச்சிட்டு உயிர்களோட விளையாடுறதுக்காக செல்வராஜ், டாக்டர்கள் எவ்வளவுதான் திறமையா ஆபரேஷன் செஞ்சாலும் பேஷண்ட்கள் இறந்து போறது நோயினுடைய தன்மையினாலதான். ஆபரேஷன்ல நோயாளிகள் இறக்க மாட்டாங்க நான் சொல்லல. ஆனா என்னுடைய மனைவி இறந்ததுக்கு முழு காரணம் நீ குடிச்சிட்டு ஆபரேஷன் செய்ததுனாலதான், உன்னுடைய கவனக்குறைவினாலதான் நான் குற்றம் சாப்பிட்டேன். எனக்கு குடிப்பழக்கம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலையும் உங்க மனைவியை பறிகொடுத்த துயரத்தினாலையும் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆனா உண்மையிலே நடந்தது என்னன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நடந்தது என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய மனைவியை காப்பாற்ற பயன்படாத பணம் அவளை அநியாயமா சாகடிச்ச உன்னை பழி வாங்குவது பயன்படுத்தும். நீ எவ்வளவு பெரிய டாக்டர் ஆனாலும் சரி, உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கிறேன்.